குர்ஆனிலே சொல்லுவதற்காக வேண்டி 25 நபிமார்களுடைய பெயர்களை மாத்திரம்தான் திருமறையிலே பயன்படுத்துகிறார். நபிமார்கள் ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற திருமறை வாசகங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த இறுதி சமூகத்திற்கு படிப்பினை பெறுவதற்காக வேண்டியும் இந்த இறுதி சமூகம் அவர்களுடைய அந்த சம்பவங்களிலிருந்து அவருடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் தெரிவு செய்த நபிமார்கள் வெறும் 25 நபிமார்கள். 25 நபிமார்களை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி 25 நபிமார்களையும் சொல்லுகிற அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை முழுமையாக சொன்னானா என்றால் அப்படி சொல்லவில்லை. அந்த நபிமார்களில் எல்லாருடைய வாழ்க்கையும் பிறப்பு முதல் இறப்பு வரை பேசி இருக்கிறதா என்றால் இல்லை. சிலருடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தஆலா சில நபிமார்களை பற்றி சொல்கிற பொழுது அவருடைய பெயரை சொல்லுவான், அவர் சாலிகானவர் என்று முடித்து விடுவான், அவ்வளவுதான். அந்த நபி திருமறை குர்ஆனில் அவருடைய பெயர் இருக்கும், அவர் நல்லடியார், இவ்வளவுதான் இறைவன் சொல்லியிருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, 25 நபிமார்களையும் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். 5 நபிமார்களை எப்படி பயன்படுத்துகிறான் தெரியுமா? அவர்களுடைய பிறப்பிலிருந்தே அல்லாஹு தஆலா பேச ஆரம்பிப்பான். 5 நபிமார்களை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா அவருடைய ஆரம்ப கட்டம் முதல் அல்லாஹு தஆலா பேசுவான். அதில் ஒரு நபிதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா 136 இடங்களில் பேசுகிறான். திருமறை குர்ஆனில் 136 இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். அவருடைய பிறப்பு முதல் அல்லாஹு தஆலா பேச ஆரம்பிக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா இரண்டாவது நபியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பேசுகிறான். அவருடைய சிறுபிராய வாழ்க்கையிலிருந்தே இறைவன் அவருடைய வாழ்க்கையை பேசுகிறான். அதுவும் பேசுகிற பொழுது எப்படி பேசுகிறான் என்றால் தொடர்ச்சியாக பேசுகிறான். அங்கே ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் தொட்டு காட்டாமல் எப்படி பேசுகிறான் என்றால் ஆரம்பித்து அப்படியே கோர்வையாக இறைவன் பேசிக்கொண்டு போகிறான். சூரா யூசுஃபிலே ஆரம்பித்து ஒவ்வொரு கோர்வையாக இதற்கு பின்னால் இது, இதற்கு பின்னால் இப்படி 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 எல்லாம் நடந்தது என்று தொடர்ச்சியாக இறைவன் பேசிக்கொண்டு போவான். அப்படி பேசுவதில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹு தஆலா முழுமையாக பேசுகிறான் என்ற அளவுக்கு பேசி இருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றையும் அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் பேசுகிறான். பெற்றோரோடு நடந்து கொள்கிற முறை, பிள்ளைகளோடு நடந்து கொள்கின்ற முறை, மனைவியோடு நடந்து கொள்கின்ற முறை, இப்படி காபத்துல்லாவை கட்டுகின்ற வேலை, புனர்நிர்மாணம் செய்கின்ற வேலை, இப்படி நிறைய பகுதிகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அப்படி பேசுகின்ற அல்லாஹு தஆலா 950 ஆண்டு காலம் வாழ்ந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பேசுவதற்கு நிறைய இடங்களில் இறைவன் பயன்படுத்துகிறான். அதற்கென்று சூரா இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தையும் இறைவன் வைத்திருக்கிறான். அதே போல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் அல்லாஹு தஆலா நிறைய இடங்களிலும் தொட்டு காட்டுகிறான். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். இப்படி அவருடைய பிரச்சார வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். இப்படி நிறைய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசுவார். அதே போல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு முதல் கொண்டு இறைவன் பேசுகிறான். வானத்திற்கு உயர்த்தப்படுகிற அளவுக்கு அதுவரைக்கும் உண்டான அனைத்து விடயங்களையும் இறைவன் ஆங்காங்கே தொட்டு காட்டி பேசுகிறான். இப்படி இந்த 5 நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய இந்த 5 பேருடைய வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று பாருங்கள், 6 நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா பெயரை சொல்லி சாலிகானவர் என்று சொல்லிவிட்டு முடித்து விடுவான். ஓரிருவரில் சில விடயங்களை சொல்லிவிடுவான். 6 நபிமார்கள் இருக்கிறார்கள். அந்த 6 நபிமார்கள், ஏற்கனவே சொன்ன 5 நபிமார்கள் அல்லாஹு தஆலா முழுமையாக பேசுகிறான் என்ற அளவுக்கு பேசியிருக்கிறான். இந்த நான் இப்பொழுது சொல்ல போகின்ற 6 நபிமார்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய பெயரை சொல்லி சாலிகானவர் என்று முடித்து விடுவான். அதிலே ஒருவர் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை திருமறை குர்ஆனில் நீங்கள் தேடி படிக்க முடியாது. அவருடைய பெயரை மாத்திரம் இறைவன் பயன்படுத்தி இருப்பான். அதே போன்று துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை மாத்திரம் பயன்படுத்தியிருப்பான். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், யஸவ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் தஆலா பெயரை சொல்லி சாலிகானவர் என்று முடித்திருப்பான். அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இவருடைய வாழ்க்கையில் அங்கே ஒரு சில விடயத்தை இறைவன் சொல்லியிருப்பான். பிள்ளை பாக்கியம் இல்லாமல் பிரார்த்தித்தார் என்ற சம்பவத்தை மாத்திரம் சொல்லி அதோடு இறைவன் நிறைவு செய்திருப்பான். இந்த நபிமார்களை அல்லாஹ் தஆலா அவ்வளவு விரிவாக பேசவில்லை. பெயர்களை சொல்லி சாலிகானவர்கள், பெயர்களை சொல்லி நல்லடியார்கள், இப்படி இறைவன் பயன்படுத்தி இருப்பான். அதே போன்று ஏனைய 14 நபிமார்கள்
ஏனைய 14 நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஆங்காங்கே பேசுகிற பொழுது எப்படி பேசுவான் என்றால், இந்த நபி இருக்கிறார், அவர் இந்த சமூகத்துக்கு வந்தார், இந்த சமூகம் இப்படியான பிழையை செய்து கொண்டிருந்தது, அதனால் இந்த நபியுடைய பிரச்சாரம் இப்படி எல்லாம் அமைந்தது, அந்த மக்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அவருக்கு எதிராக எப்படியெல்லாம் இருந்தது, அந்த நடவடிக்கையின் பொழுது அந்த நபி எதை கையாண்டார், எப்படி நடந்து கொண்டார் என்று பேசிவிட்டு எல்லை மீறியதன் காரணத்தினால் அவர்களை அழித்து விட்டோம், எப்படி அழித்தோம் என்று இறைவன் பேசுவான். இந்த 14 நபிமார்களை ஏனைய 14, அதாவது 5 நபிமார்கள் விரிவாக பேசியிருக்கிறான். 6 நபிமார்களை குறித்து பெயரை சொல்லி சாலிகானவர் என்று சொல்லியிருப்பான், நல்லடியார்கள் என்று சொல்லியிருப்பான். ஏனைய 14 நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே பேசுகிற பொழுது அவர்கள் யார், எங்கு போனார்கள், அந்த மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள், அவருடைய பாவங்கள் என்ன என்று இறைவன் அப்படி வரலாற்றை பேசியிருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, அதிலே நாம் பார்க்கிறோம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விரிவாக பேசப்படவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கென்று ஒரு சம்பவமாக வைத்திருக்கிறான். துன்னூன் என்று, வதன்னூன், நூனும் மீனுக்குரியவர் என்று அல்லாஹ் பேசுகிறான். மீனோடு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுகிறான், எப்படி படைத்தோம் என்று பேசினான், சொர்க்கத்தில் எப்படி இருந்தார் என்று பேசினான், இப்லீஸால் எப்படி வழிகெடுக்கப்பட்டார் என்று பேசினான், உலகுக்கு இறக்கினான். அதை தாண்டி ஒன்றும் பேசவில்லை. உலகுக்கு வந்ததற்கு பின்னால் என்ன ஆனார், எங்க இருந்தார், எப்படி வாழ்ந்தார், எவ்வளவு காலம் இருந்தார், எதை பற்றியும் திருமறை பேசவில்லை. அதோடு இறைவன் முடித்து விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே பேசுகிறான். எப்படி பேசுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை மாத்திரம் 4 இடங்களில் பயன்படுத்துகிறான். 4 இடங்களும் அவரை பற்றியுள்ள அறிமுகம் அல்ல. அந்த 4 இடங்களிலும் நபிகளாரை பற்றியுள்ள அறிமுகம் அல்ல. நபி அந்த இறுதி தூதரை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது பல இடங்களில் பார்க்கிறோம், அவர் செய்த தவறை கண்டித்து இறைவன் பேசியிருப்பான். தேனை தனக்கு ஹராமாக்கி கொண்டார்கள் மனைவியுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி, உடனே அல்லாஹ் தஆலா அத்தியாயத்தை இறக்கிறான். லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை எப்படி நீங்க ஹராமாக்க முடியும் என்று பேசுகிறான். நபியுடைய சம்பவத்தை பற்றி, நபியுடைய வரலாற்றையும், அவர் இப்படி பிறந்தார், இப்படி வாழ்ந்தார், இப்படி இருந்தார், இப்படி எதையும் பேசாமல் ஆங்காங்கு சில விடயங்களை, நிகழ்வுகளை தொட்டு காட்டி இருப்பான். அந்த 14 நபிமார்களில் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ் அப்படித்தான் பயன்படுத்துகிறான் திருமறை குர்ஆனிலே. அதே போல ஒரு சபையிலே இருக்கிற நேரம், செல்வந்த நபித்தோழர்கள் இருக்கிற நேரம், ஏழை கண் பார்வை இல்லாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் வந்த நேரம் அபசவத்தவெல்லாம் கடுகடுத்தார், திருப்பிக் கொண்டார், இப்படி இறைவன் பேசுகிறான். அதே போன்று பார்க்கிறோம், சொந்த, அதாவது அந்த காலத்தின் நடைமுறையில் இருந்தது, வளர்ப்பு மகனாக இருந்தாலும் அவரை சொந்த மகனாக பிரகடனப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு பிள்ளையை எடுத்து வளர்ப்பார்கள். வளர்க்கிற பொழுது அந்த பிள்ளையை மக்களிடத்தில் நான் இவனை இதற்கு பின்னால் என்னுடைய சொந்த மகனாக நான் அறிமுகப்படுத்துகிறேன், அடையாளப்படுத்துகிறேன் என்று சொல்லுவார். அதுக்கு பின்னால் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படி அறிமுகப்படுத்தினார்கள். அப்ப அன்புள்ள சோதரர்களே, அந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அதை கூட திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதாவது பலம்மா கலா ஸைதுன் வதரன் ஜௌவஜ்னாகஹம், நாங்க ஸைது கல்யாணம் முடிச்சு அந்த பெண்ணை தலாக் சொல்லி விட்டோம், தலாக் சொன்னதுக்கு பின்னால் அவரை நான் நபிக்கு திருமணம் முடித்து கொடுத்தோம் என்று அங்கெல்லாம் பேசுகிறான். அந்த மக்கள் என்ன பேசினார்கள், மகளுடைய மனைவியை வாப்பா கல்யாணம் முடிச்சார் என்று பேசினார்கள். அப்பொழுது அல்லாஹ் அங்கு திருத்தி கொடுக்கிறான், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், வளர்ப்பு மகன் என்பது சொந்த மகனாக முடியாது, வளர்ப்பு மகன் என்பது சொந்த மகனாக முடியாது, அதனால திருமணம் முடிக்க முடியும் என்பதை அங்கு நபியுடைய அந்த ஒரு செய்தியை இறைவன் தொட்டி காட்டுகிறான். இப்படி திருமறை குர்ஆனில் கூட நபிகளாருடைய வரலாறு முழுக்க பேசாமல் ஆங்காங்கே சில நிகழ்வுகள், பத்ர் யுத்தத்தை பற்றி, உஹது யுத்தத்தை பற்றி, மேராஜ் சம்பவத்தை பற்றி, இப்படியான ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுகள் பற்றி அந்த ஒரு சில வார்த்தைகளோடு இறைவன் முடித்துக் கொள்வான் நபியை பற்றி பேசுகிற பொழுது. அன்புள்ள சோதரர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறையில் நபிமார்களுடைய வரலாறு என்று எமக்கு சொல்லித் தருகிற பொழுது முழுமையாக பேசாமல் ஒவ்வொரு நிகழ்வாக இறைவன் சொல்லித் தருகிறான். இப்படி நடந்தது, இந்த நபியுடைய காலத்தில் இப்படி இருந்தது என்பதை இறைவன் தொட்டு காட்டுகிறான். அதனுடைய நோக்கம் என்ன என்றால், அங்க உங்களுக்கு நபியை அறிமுகப்படுத்துவதல்ல நோக்கம். அந்த நபியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதில்லை. யூஹூத் என்ற ஒரு நபி இருந்தார், யூசுப் என்ற ஒரு நபி இருந்தார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியான அறிமுகம் அல்ல. அவருடைய வாழ்க்கையில் ஈமானிய போராட்டத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார், எப்படி எதிர்கொண்டார், எப்படி அவர் பொறுமையை கடைபிடித்தார், நீங்கள் அதுபோன்று இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலாகத்தான் இறைவன் நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுகிறார். அன்புள்ள சோதரர்களே, அப்படியானால் நானும் நீங்களும் அந்த திருமறை குர்ஆனில் எப்படி நபிமார்களுடைய வரலாறுகளை அணுகிக் கொண்டிருக்கிறோம்,